டிஸ்லெக்சியா பெற்றோர்களின் அணுகுமுறை. ஜென்ரலாக பேரண்ட்ஸ் திட்டுறது கூட அவங்களுடைய இக்னரன்ஸ், அவங்களுடைய அறியாமையில் தான் அவங்க திட்டுறாங்க, அடிச்சிடுறாங்க. அப்புறம் நான் உனக்காக பெரிய ஸ்கூலில் நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு இந்த குழந்தைய மறுபடியும் வசைப்பாடும் பொழுது இந்த குழந்தைங்களுக்கு இமோஷ்னலாக நிறைய டேமேஜஸ் க்ரியேட் ஆகிடும். ஸ்கூல்லேயும் டீச்சர்ஸும் இதே மாதிரியான விஷயங்களை பேசும்பொழுது எனக்கு என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கே புரியாது. அப்போது ஜென்ரலாக நிறைய விஷயங்களுக்கு நமக்கு சப்போர்ட் தேவைப்படுது. குழந்தைங்க ஏன் இதை உன்னால் ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியாதா, இல்லை உனக்கு இது செய்ய தெரியாதா, உனக்கு அது பண்ண முடியாதா, ஏன் தம்பி இதை பண்ணும்போது உன்னால் இதை பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம ஈஸியாக பசங்களை பேசிடுறோம். குழந்தைகளுடைய இமோஷன்ஸை ரொம்ப அண்டர்ரேட் பண்ணுறோம். தே நீட் சப்போர்ட். அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதுன்னே, அது அவங்களால சொல்லவும் முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்களுடைய எபிலிட்டி என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படிங்கிறது தான் அவங்களோட எபிலிட்டி என்ன, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன. அவங்களால ஒரு குழந்தை மார்க் ஓரியன்டாக மட்டும் பார்க்காம மதிப்பெண்களை மட்டும் வைத்து குழந்தைகளை மதிப்பிடாமல் அவங்களுடைய திறன்களையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். நம்ம ஜென்ரலாக சொல்வோம் டிஸ்லெக்சிக்கில் நிறைய வெற்றி பெற்றவர்கள் இருக்காங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருக்காங்கன்னு. ஆனால் அப்போல்லாம் இந்த மாதிரியான படிப்புக்கு இவ்வளோ பெரிய ப்ரெஷரெல்லாம் கிடையாது. அதனால அவங்கெல்லாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனாகவும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக வந்துட்டாங்க. இன்றைக்கி டிஸ்லெக்சிக் சில்ட்ரன் நிறைய எபிலிட்டியோடு இருக்கிறவங்கள மார்க் ஓரியன்டாக நம்ம நிறைய ப்ரெஷர் பண்ணும்பொழுது அவனுக்கு இருக்கிற திறமையும் மறைத்து கொண்டு புதைந்து போகும் நிலைமை நிறைய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனு ஸ்டீவ் ஜாப்ஸையும் நம்ம இழக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது.